சப்ஜெக்ட்ல என்ன போட்டிருக்கீங்க? வேலு போட்டிருக்கீங்க. சப்ஜெக்ட்ல என்ன போட்டிருக்கீங்க? வேலு போட்டிருக்கீங்க. அதே இங்க என்ன போட்டீங்க? எப்படி? வேலு. வேலு. ரைட்டா? இப்படிதான் இருக்கு. வேலு சப்ஜெக்ட்ல ஒன்று இருக்கு. அப்புறம் ரெண்டு வேலுஸும் ரெண்டு இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல இன்னொரு வேலு இருக்கு. தமிழ்ல என்ன இருக்கீங்க? இந்த வேலுக்கு என்ன இருக்கீங்க? வேலுன்னு இருக்கீங்க. அந்த வேலுக்கு என்ன இருக்கீங்க? வேலுவை அப்படின்னு இருக்கீங்க. மேல இருக்க வேலுக்கு வேலுஸ்க்கு என்ன இருக்கீங்க? வேலு உடைய. கீழே இருக்க வேலுஸ்க்கு என்ன இருக்கீங்க? வேலு உடையது அப்படின்னு இருக்கீங்களா? சரி, இப்ப கவனிங்க. இந்த வேலு இருக்கு இல்லையா? வேலு இப்படி வச்சிருப்பான். வேலு ஆஸ்க் வேலு. வேலு ஆஸ்க் வேலு. அதாவது வேலு வேலுவை கேட்டான். நீங்க பாருங்க, அப்படி வேலு வேலுவை கேட்டான். வேலு ஆஸ்க் வேலு இப்படி வரும் பாருங்க. வேலு ஆஸ்க் வேலு. வேலு வேலுவை கேட்டான். அதாவது ஒரு வார்த்தை ஒன்று தெரிஞ்சுங்க. இங்கிலீஷ்ல ஒரு நவுன், இங்கிலீஷ்ல ஒரு நவுன் வேர்புக்கு முன்னாடி வந்தா இதான வேர்பு. இதான வேர்பு. நான் என்ன சொன்னேன்? வேர்புக்கு முன்னாடி வருது என்ன சொன்னேன்? சப்ஜெக்ட். வேர்புக்கு பின்னாடி வருது என்ன சொன்னேன்? ஆப்ஜெக்ட். அப்ப இந்த வேலு எங்க இருந்திருக்கு? சப்ஜெக்ட்ல இருந்து வந்திருக்கு. அந்த வேலு எங்க இருந்திருக்கு? ஆப்ஜெக்ட்ல இருந்து வந்திருக்கு. சரியா? ஆஸ்க்கு முன்னாடி வேலு வந்திருக்கு. அதாவது வேர்புக்கு முன்னாடி வேலு வந்திருக்கு, வேர்புக்கு பின்னாடி வந்திருக்கு. இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற வேலு, இது ஆப்ஜெக்ட்ல இருக்கிற வேலு. மீனிங் என்ன இருக்கீங்க? இந்த வேலுக்கு வேலுன்னு இருக்கீங்க, அந்த வேலுக்கு என்ன இருக்கீங்க? வேலுவை அப்படின்னு இருக்கீங்கட்டா. வேலு இருக்கீங்க, அங்க என்ன இருக்கீங்க? வேலுவைன்னு இருக்கீங்க. அதே போல வேலு வேலுவை கேட்டான். இங்கிலீஷ்ல வேர்புக்கு முன்னால நவுன் வந்தா, வேர்புக்கு முன்னால நவுன் வந்தா அப்படியே எடுத்துக்கணும். அப்படியேனா எப்படி? அதாவது வேலுனா வேலு எடுத்துக்கணும், குமார்னா குமார் எடுத்துக்கணும், ரகுனா ரகு, ரவினா ரவி, சுரேஷ்னா சுரேஷ், என்ன சுந்தர்னா சுந்தர், மூர்த்தினா மூர்த்தி, அப்படியே எடுத்துக்கணும். ஆனா அதே அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இப்ப நான் சொன்ன வார்த்தைகள் வேர்புக்கு பின்னாடி வந்தா, அப்படியே அர்த்தம் அது கொஞ்சம் ஒரு வார்த்தை சேர்த்துக்கலாம்ப்பா. இங்க பாருங்க, முன்னாடி வந்தா ஒரு நவுன் அப்படியே ஒரு தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படியே வேலு சுரேஷ் ரவி இப்ப சொன்னா தெரியுமா, அந்த மாதிரி வரும். ஆனா வேர்புக்கு பின்னாடி அதே நவுன் வந்தா, பக்கத்துல ஐ போடணும்பா. பக்கத்துல ஐ போட்டு படிக்கணும். எப்படி? அதாவது வேலு இப்படி படிக்கணும். வேலு வேலுவை கேட்டான். எப்படி? வேலு வேலுவை கேட்டான். வேலு வேலுவை கேட்டான். சரியா? ஓகே. இப்ப பாருங்க, இப்ப அதே இங்க வேலுக்கு பதிலா என்ன சொல்றேன்? இப்போ முன்னாடி வந்தா வேலு அப்படிடும். இப்ப குமார்ன்றது இங்க குமார் இருந்தா என்ன தெரியுங்க? குமாரை எடுத்துக்கணும். இங்க ரகு வந்து பின்னாடி ரகு வந்தா ரகு ரகுவை அப்படின்னு எடுத்துக்கணும். என்ன அந்த மாதிரி எது வந்தாலும் அப்படிதான் பாருங்க. இப்ப இன்னொன்று எழுதும் பாருங்க. நீங்க பாருங்க, a cat caught a rat. அதாவது ஒரு பூனை. இங்க பாருங்க, என்னது வேர்புக்கு முன்னாடி இருக்கு என்ன? இது சப்ஜெக்ட். இது என்னது? ஆப்ஜெக்ட். இப்போ வேர்புக்கு முன்னாடி வரும்போது கேட்டுன்னு தான் வரும். ஆனா அதே இங்க பின்னாடி வந்துருக்குல்ல ரேட், இது பாருங்க. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இது கூட வந்து ஒரு ஐ சேர்ந்து பண்ணணுமா? எப்படி? ஒரு ஐ சேர்த்து பண்ணணும். அதாவது a cat caught a rat அப்படின்னா ஒரு பூனை, எப்படி? ஒரு பூனை ஒரு எலியை பிடித்தது. எப்படி? ஒரு பூனை ஒரு எலியை பிடித்தது அப்படின்னு எழுதணும். புரியுதா? அதாவது ஒரு நவுன் வந்து வேர்புக்கு முன்னாடி வரும்போது அப்படியே வரும். அதே வேர்புக்கு பின்னாடி வரும்பொழுது ஒரு ஐ சேர்த்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். இப்போ டிக்ஷனரி நீங்க எடுத்து
ரேட்டுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி எடுத்து ரேட்டுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா போட்டிருப்பான், எலின்னு போட்டிருப்பான். கேட்டுக்கு மீனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பான், பூனைன்னு போட்டிருப்பான். ஆனா எழுதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இப்ப பாருங்க என்ன சொல்லாது, ஒரு பூனை ஒரு எலியைன்னு சொல்றேன். ஆனா எந்த டிக்ஷனரியும் எலியைன்னு கொடுத்துருக்காது, வெறும் எலி தான் கொடுத்துருக்கோம். நம்ம சேர்த்துக்கிறது தான் அது. அப்போ ஒரு நவுன் பார்த்தீங்கன்னா வேர்புக்கு முன்னாடி வரும்போது அப்படியே இருக்கும். அதே வேர்புக்கு பின்னாடி வரும்போது ஒரு ஐ சேர்ந்து வரும். ஒரு ஐ என்ன சேர்ந்து வரும். கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும். I bought a pen. இதை கவனிங்க. I bought a pen. பாருங்க, இது verb ஆச்சா? verb-க்கு முன்னாடி ஐ இருக்கு. இந்த ஐ என்னது? சப்ஜெக்ட் தான் இருக்கு ஐ. இந்த பென் இருக்கு இல்லையா, இது என்னது? ஆப்ஜெக்ட் இல்ல. அப்போ I bought a pen என்னும்போது இப்ப என்ன பண்ணணும், இது இந்த பெண்ணு கூட ஒரு ஐ சேர்த்து தமிழ்ல வேணும்பொழுது ஒரு ஐயை சேர்த்துக்கணும். தமிழ்ல ஐ, அதாவது நான் ஒரு பேனாவை வாங்கினேன். எப்படி? நான் ஒரு பேனாவை வாங்கினேன் அப்படின்னு வரும். எப்படி? நான் ஒரு பேனாவை வாங்கினேன். இதே we called, பாருங்க, we called Murthy. we called Murthy. இது என்னது? இது என்னது? சப்ஜெக்ட். இது என்னது? சப்ஜெக்ட். நீங்க தமிழ்ல எழுதும்போது என்ன பண்ணணும், இது கூட என்ன பண்ணணும், ஒரு ஐ சேர்த்துக்கணும். தமிழ்ல வேணும்பொழுது இது கூட ஒரு ஐ சேர்த்து படிக்கணும். அதாவது நாங்கள் மூர்த்தியை அழைத்தோம். நாங்கள் மூர்த்தியை அழைத்தோம். நீங்க நினைக்கலாம், இது பாத்தீங்கன்னா என்னடா அது ஏன் இப்படி பின்னாடி போறாரு? அதாவது ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், ரெண்டாவது சொல்றேன், மூணாவது சொல்றேன். தி கால்ட் மூர்த்தின்ற பாத்தீங்கன்னா நாங்கள் மூர்த்தியை அழைத்தோம். இதுதான் பாத்தீங்கன்னா இது இங்கிலீஷுடைய இயல்பு. தமிழ்ல இருக்க வாக்கியத்தை நேருக்கு நேரா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுதான். எப்படி? தமிழ்ல இருக்கிற வாக்கியத்தை நேருக்கு நேரா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அதான் பாத்தீங்கன்னா ஒரு புலி மானை கொன்றது. பாத்தீங்கன்னா ஒரு புலி மானை கொன்றது. சரியா? இந்த வாக்கியத்தை நேருக்கு நேரா டிரான்ஸ்லேட் பண்ண தப்பு. அதாவது ஒருன்றதுக்கு என்ன ஏ, புலின்றதுக்கு என்ன டைகர், அடுத்து மானைன்றதுக்கு என்ன டீர், கொன்றதுன்றதுக்கு என்ன கீழ்டு. கரெக்ட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வார்த்தைகளை கட்ட ஒருக்கு என்ன போட்டிருக்கேன், ஏ போட்டிருக்கேன், புலிக்கு டைகர் போட்டிருக்கேன், மானுக்கு டீர் போட்டிருக்கேன், கொன்றதுக்கு கில்லு போட்டிருக்கேன். ஆனா இது தமிழ் டிரான்ஸ்லேஷன். இது தப்பு. இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்காது இங்கிலீஷ்ல இப்படி ஒரு வாக்கியமே இருக்காது. ஏ டைகர் டீர் கில்ட் இப்படிலாம் வராது. அப்போ டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஏ டைகர் கில் த டீர். எப்படி வரும்? ஏ டைகர் கில்ட் த டீர். அதாவது ஒரு புலி மானை கொன்றது. இது பாருங்க. ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது இது ஒரு ப்ராப்ளம் இருக்குப்பா. ஆனா ஒண்ணுப்பா, இங்கிலீஷ் தான் அந்த மாதிரி. பாருங்க, இப்ப டைகர் ஏருக்கு ஒருக்கு ஏன் இருக்கா, டைகருக்கு பாருங்க புலி இருக்கா பாருங்க. பாருங்க மானைங்கிறது பாத்தீங்களா, இது பின்னாடி வந்துச்சா, தமிழ்ல முன்னாடி இருக்கிறது இங்கிலீஷ் பின்னாடி இருக்கும். இந்த கில்டு பாருங்க, சீட்டு பாருங்க எங்க வந்திருக்கு, அப்படி போயிடுச்சா. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இது இங்கிலீஷுடைய இயல்பு. நேருக்கு நேராக டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. எப்படி? தமிழ்ல இருக்கிறத நேருக்கு நேராக இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அது இங்கிலீஷ்ல மட்டும்தான் பண்ண முடியாது. ஆனா இதே மலையாளம் வச்சுக்கோங்க, மலையாளத்துல நேருக்கு நேரா டிரான்ஸ்லேட் பண்ணலாம். மலையாளத்துல நேருக்கு நேரா அப்படியே எழுதலாம். இப்ப நான் அப்படியே எழுதலாம், கரெக்டா வரும். அதே போல தெலுங்குலையும் அதே போல எழுதலாம், நேருக்கு நேரா டிரான்ஸ்லேட் பண்ணலாம்.
ஹிந்திலையும் அதே போல தான். ஓகே, கன்னடம் இது போல எல்லா இந்தியன் லாங்குவேஜும் நேருக்கு நேராக டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஆனால் இங்கிலீஷில் மட்டும் நேருக்கு நேராக பண்ணால் தப்பு. நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஏ டைகர் டீர் கில்டு, தப்பு இல்லை? ஸோ அது போல் வராது இங்கிலீஷில். ஏன்னா இது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், இது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். இதை நீங்கள் மாற்றலாம் முயற்சி பண்ணாதீங்க. சார் இது நம்ம மாற்றலாம் இல்லை, அந்த முயற்சிலாம் வேணாம். ஓகே, மாற்றலாம் தப்புன்னு தான் சொல்கிறாங்க. தப்பு அந்த மாதிரி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்க்கே உள்ள இயல்பு. அப்படியே உள்ளதை உள்ளபடியா படிச்சிடணும். இங்க பாருங்க, வி கால்டு மூர்த்தினா நீங்க தமிழ்ல எடுத்துக்கணும்னு சொன்னா, தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொன்னா இந்த மாதிரி நாம், அதாவது நாங்கள் மூர்த்தியை கூப்பிட்டோம், நாங்கள் மூர்த்தியை கூப்பிட்டோம் அல்லது அழைத்தோம். அது பாருங்க, இது பாருங்க, I wrote an essay. I wrote an essay. நான் ஒரு கட்டுரையை சொல்லலாம் கிட்ட. இதே இந்த essay இருக்குல்ல, an essay. இந்த an essay முன்னாடி வந்திருந்தா நான் ஐ சேர்க்க மாட்டேன். an essay இருக்குல்ல, இது முன்னாடி வந்திருந்தா நான் ஐ சேர்க்க மாட்டேன். பின்னாடி வரவே தான் என்ன பண்றீங்க, என்ன ஐ சேர்க்கிறப்பா. அதாவது I wrote an essay னா நான் ஒரு கட்டுரையை எழுதினேன். எப்படி? இது பாருங்க, இது என்ன சப்ஜெக்டா, இது என்ன ஆப்ஜெக்டா? பாருங்க, நான் ஒரு கட்டுரையை எழுதினேன். சரியா? I wrote an essay. நான் ஒரு கட்டுரையை எழுதினேன். ஓகே, சரி. அது இன்னும் எழுத பாருங்க. They are disturbing me. They are disturbing me. அதாவது அவர்கள் என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். They are disturbing me. அவர்கள் என்னை தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல நீ ஐ போட வேணாம். இந்த இடத்துல மீ கூட ஐ சேர்க்க வேணாம். ஏன்னா மீன்ற வார்த்தைக்கு அர்த்தமே என்ன, எண்ணெய். மீன்ற வார்த்தைக்கு அர்த்தமே என்ன, எண்ணெய் அப்படின்ற அர்த்தம். அதனால நீங்க இதுக்கு ஐ தனியா சேர்க்க வேணாம். புரியுதா? இதுக்காக நீங்க ஐ தனியா சேர்க்க வேணாம். இதுக்கு அர்த்தமே என்ன, எண்ணெய்ன்ற அர்த்தம். சரியா? இதே போல மீ, மீ இருக்கு, அஸ் இருக்கு, யூ இருக்கு, யூ இருக்கு, ஹிம். இது போல அந்த 8 இருக்குல்ல, ஞாபகம் இருக்கா? அந்த 8 இருக்கு. அந்த 8க்கும் நீங்க ஐ சேர்க்க வேணாம். அது தவிர மிச்சம் எது வந்தாலும் ஐ சேர்க்கணும். அதாவது எந்த நவுன் வந்தாலும், எந்த நவுன் வந்தாலும் ஐ சேர்க்கணும். இந்த பாருங்க, இப்போ அதே சமயத்தில் நவுன் மட்டும் இல்லை, ப்ரொனவுன் வந்தாலும் ஐ சேர்க்கணும். அதாவது ப்ரொனவுன் நான் என்ன சொன்னேன்னா, அப்புறம் ஒரு 45 ப்ரொனவுன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். எப்படி 45 ப்ரொனவுன்ஸ் இருக்குன்னு சொல்லிருப்பா. அதில் இது போல வந்து அந்த 8 தவிர மீ, அஸ், யூ, யூ, ஹிம், ஹர், இட், தெம், இந்த 8 தவிர வேற எந்த ப்ரொனவுன் வந்தாலும் சரி, எந்த ப்ரொனவுன் வந்தாலும் அதுக்கும் ஐ சேர்க்கணும். பாருங்க, இதே ஒரு ப்ரொனவுன் எழுதுறேன் பாருங்க. பாருங்க, I met everyone. I met everyone அப்படின்னு சொன்னா, இப்போ everyone மீனிங் என்ன, ஒவ்வொருவர். இந்த ப்ரொனவுன் லிஸ்ட்ல கொடுத்துருப்போம் பாருங்க, உங்க புக்ல அந்த லிஸ்ட்ல கொடுத்துருப்பேன், ப்ரொனவுன் லிஸ்ட்ல கொடுத்துருப்பேன், கவனிங்க. I met everyone சொன்னா நான், எப்படி வரும், நான் ஒவ்வொருவரையும், நான் ஒவ்வொருவரையும் சந்தித்தேன் அப்படின்னு வரும். எப்படி, நான் ஒவ்வொருவரையும் சந்தித்தேன். அதே ஐ மெட் ஆல், நான் அனைவரையும் சந்தித்தேன். இது போல பாருங்க, ப்ரொனவுன் வந்தாலும் எப்படி. சரி, இப்போ நான் அடுத்தது என்ன சொல்ல போறேன்னா, இந்த நோட் நான் தெரியுமா, முதல்ல சப்ஜெக்ட்ல இருக்கிறது எல்லாம், சப்ஜெக்ட்ல ஐல இருந்து டே வரைக்கும் எல்லாமே முன்னாடி வரும். ஆப்ஜெக்ட்ல மீல இருந்து தெம் வரைக்கும் எல்லாம் பின்னாடி வரும் தெரியுமா.
அதை இப்போ நான் நோட்ஸ் எழுதி போடுறேன். ஜஸ்ட் கவனிங்க. உங்கள் புக்லேயும் கொடுத்துருக்கு. எஸ், இப்போ நோட்ஸ் நான் எழுதி போடலப்பா. என்ன நோட்ஸ் நான் எழுதி போடுற மாதிரி இல்லை, ரைட்டா? என்ன மாதிரி சொல்லி பார்க்குறீங்க. இப்போ நோட்ஸ் வந்து நான் படிச்சிருந்தேன், நீங்கள் கவனிங்க. படிக்கிறேன், அதாவது உங்கள் புக்கில் என்ன இருக்கு, என்ன நோட்ஸ் இருக்கோ அதை நான் படிக்கிறேன், கவனிங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நோட் என்ன இருக்குன்னா, the pronouns appearing on column 2, the pronouns appearing on column 2, that is I, we, you, he, she, it, must always be used before verb. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சப்ஜெக்ட்ல இருக்கிற வார்த்தைகள் இருக்குல்ல, சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எழுதி போட ஞாபகம் இருக்கா? பெரிய டேபிள் எழுதி போட்டேன், ஃபர்ஸ்ட் எழுதி போட்டேன் ஐ விலாம். ஸோ அந்த 8 இருக்குல்ல, ஐ வி யூ, அந்த 8ம் எப்பொழுதும் வேர்புக்கு முன்னால தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. செகண்ட் நோட் படிக்கிறேன், அதை பாருங்க. நோட் 2, that is the pronouns appearing on the last column, that is me, us, you, him, her, it, them, must always be used after verb. That is, என்ன இருக்கு, அதாவது அதே ப்ரொனவுன்ல கடைசியா எழுதி போட்டோம் தெரியுமா? கடைசியா அவங்க எழுதி போட்ட ஞாபகம் பண்ணிக்கிறேன், மீ அஸ்லாம் எழுதி போட்டனே, அது எல்லாமே வேர்புக்கு பின்னால்தான் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டாவது நோட்டம். அடுத்தது மூணாவது நோட், தேர்ட் நோட் என்னன்னு சொன்னா, the pronouns appearing on column 3, the pronouns appearing on column 3, that is my, our, your, his, her, its, their, இது எல்லாமே, that is இதெல்லாம் சொல்லிட்டு must always be used before noun. இப்போ இது எல்லாமே எங்க வரும்? that is என்னென்ன, மை, ஆர் தெரியுமா? இது எல்லாமே எங்க வரும் சொன்னா, நவுனுக்கு முன்னால வரும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல நோட் கொடுத்துருக்கேன். அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா, the pronouns appearing on the third column, that is mine, ours, yours, his, hers, its, all these can be used anywhere in the sentence. இதை ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த மைன், மை, ஆர், யுவர்லாம் இருக்கு இல்லையா, இதை மை யுவர்லாம் கிடையாது, மைன், ஆர், யுவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சென்டென்ஸ்ல எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஆரம்பத்தில் யூஸ் பண்ணலாம், இடையில யூஸ் பண்ணலாம், இறுதியில யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே நான் எக்ஸாம்பிள்ஸும் எழுதி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதாவது சப்ஜெக்ட்ல இருக்க வார்த்தைகள்லாம் எப்படி முன்னாடி வருது, ஆப்ஜெக்ட்ல இருக்க வார்த்தைகள்லாம் எப்படி பின்னால வருது, அடுத்து இந்த மை, ஆர்லாம் வந்து எப்படி நவுனுக்கு முன்னால வருது, அது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே. இப்போ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணியே ஆகணும். அதாவது என்னன்னா, அந்த மீனிங் தான் தெரியணும் அவங்களுக்கு. இப்போ தேர் அப்படின்னா அதுக்கு மீனிங் தெரியணும், ஹிம் அப்படின்னா எதுக்கு மீனிங் தெரியணும், தெம் அப்படின்னா மீனிங் தெரியணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், மனசுல பதிய வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. என்ன பதிய வச்சுங்க, அதுக்கெல்லாம் மீனிங் தமிழ்லயும் உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே. இப்போ அதுக்கு அடுத்தபடியா இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா, கொஸ்டின் ப்ரொனவுன்ஸ். என்னது? கொஸ்டின் ப்ரொனவுன்ஸ், அதாவது கேள்வி பிரதிபெயர் சொற்கள். எப்படி? கேள்வி பிரதிபெயர் சொற்கள் இப்ப பார்க்க போறது. சரி, இது எல்லாமே உங்களுக்கு அறிமுகமான வார்த்தைகள் தான். இது எல்லாமே உங்களுக்கு அறிமுகமான வார்த்தைகள் தான். இப்ப கவனிங்க பார்க்கலாம். ஹூ இருக்கு. ஹூனா என்ன அர்த்தம்? யார். ஹூனா என்ன அர்த்தம்? யார். ஹூம்னா என்ன அர்த்தம்? யாரை. ஹூம்னா என்ன அர்த்தம்? யாரை. அதே விச், விச் அப்படின்னா எது. விச்னா என்ன அர்த்தம்? எது அல்லது எவைன்னு எடுத்துக்கலாம். சிங்குலரா இருந்தா எது, ப்ளூரலா இருந்தா எவை. அதே விச் வரும்பொழுது, விச்சுக்கு என்ன விச்சுக்கு எதையும் கூட எடுத்துக்கலாம்.
விச்சுக்கு எதை அல்லது எவைகளை இப்படின்னு எடுத்துக்கலாம். நான் சொல்றேன் இதெல்லாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா வாட்டுக்கு ஒரே ஒரு அர்த்தம் என்ன. வாட்டுக்கு என்ன அர்த்தம்? ஒரே ஒரு அர்த்தம் என்னன்ற அர்த்தம். அடுத்து கடைசியில பாருங்க ஒன்னு எழுதியிருக்கேன். கடைசியில ஹூஸ் எழுதியிருக்கேன். ஹூஸ்க்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு அர்த்தம் இருக்குப்பா. யாருடையது எதனுடையது. எடுத்துக்கலாம். யாருடையது எதனுடையது ரெண்டு அர்த்தம் இருக்கு. சரி, இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்றேன். இங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹூக்கும் ஸ்ட்ரெயிட்டா என்ன போட்டிருக்கீங்க? சிங்குலர் ஆர் ப்ளூரல். என்ன போட்டிருக்கேன்? சிங்குலர் ஆர் ப்ளூரல். அதாவது இந்த ஹூம் ரெண்டுமே ரெண்டா சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படி? சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ அதே சமயத்துல இந்த ஹூம் யாருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மனிதர்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எப்படி? மனிதர்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். விலங்குகளுக்கோ பொருட்களுக்கோ இதை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஹூம் எதுக்கு யூஸ் பண்ணணும்? மனிதர்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். விலங்குகளுக்கோ பொருட்களுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? சிங்குலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே போல இங்க பாருங்க இந்த விச் இருக்குல்ல, இந்த விச் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். எதுன்னு பாருங்க ரெண்டு மீனிங் கொடுத்துருக்கேன்னா எதுன்னு போட்டிருக்கேன், எவைன்னு போட்டிருக்கேன். என்ன? சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்து அதே சமயத்துல இந்த விச் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா விச் எதுக்கு யூஸ் பண்ணணும்? மனுஷங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுப்பா. விச் எப்படி? மனுஷங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அதாவது விலங்குகளுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை திங்ஸ் பொருட்களுக்கு யூஸ் பண்ணலாம். என்ன? இப்ப கடைசியா வாட் பாத்தீங்க அப்படின்னா சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படி? சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனா பொருட்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். எப்படி? பொருட்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். இப்ப மேல இருக்கிறது பாருங்க ஹூம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா பர்சன் ஆட்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். அடுத்தது விச் இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் திங்ஸ் ரெண்டுத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். அடுத்தது வாட் பாத்தீங்கன்னா திங்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணணும். என்ன? இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படி? சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க இதான் சொல்றேன். இப்போ ஹூம் ரெண்டுமே மனுஷங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். இப்ப இதெல்லாம் எங்க வந்தாலும் மீனிங் என்ன? யார் தான்ப்பா. எங்க வந்தாலும் மீனிங் என்ன? யாருன்னு தான் அர்த்தம். அதாவது who is the prime minister of India எப்படி கேட்கும்போது who is the prime minister of India அப்படிதான் கேட்கணும். அதே போல who is the chief minister of India, who is the chief minister of Tamil Nadu, அடுத்தது who is the governor of Tamil Nadu. இப்படிதான் கேட்கணும். என்ன? எப்படி கேட்கணும்? இப்படிதான் கேட்கணும். இப்போ ஹூன்றது பாருங்க மனுஷனை மட்டும் தான் கேட்கிறோம், மனுஷனை மட்டும் தான் யூஸ் பண்றோம். சரி. அதே போல who is talking there, who is disturbing me, இதெல்லாம் என்ன? who killed ராஜீவ் காந்தி. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னா மனுஷங்களை குறிக்கிறது. இதெல்லாம் என்ன? மனுஷங்களை குறிக்கிறது. சரி. அடுத்து இங்க ஹூம் பாருங்க. ஹூம் எங்க வந்தாலும் அதுக்கு மீனிங் என்ன? யாரை. ஹூம் எங்க வந்தாலும் மீனிங் என்ன? அதுக்கு யாரை. அதாவது whom did you call. எப்படி? whom did you call, அதாவது நீ யாரை அழைத்தாய். whom did you call என்ன அர்த்தம்? நீ யாரை அழைத்தாய், அதாவது நீ யாரை கூப்பிட்டாய். அப்போ whom இடத்துல என்ன வரும்? யாரைங்கிற அர்த்தம் எடுத்துக்கணும். இப்ப பாருங்க அடுத்தது ஆட்களுக்கு மட்டும் புரிஞ்சு நினைக்கிறேன். ஆட்களுக்கு மட்டும் வரும் பாருங்க. ஆட்களுக்கு மட்டும் who பார்த்தீங்கன்னா ப்ளூரலுக்கு கூட கேட்கலாம்ப்பா, ப்ளூரலுக்கும் கேட்கலாம். who are இப்படி கேட்கலாம். who are the ministers of Tamil Nadu. எப்படி? who are the ministers of Tamil Nadu, அதாவது தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் யார். அதாவது யாருன்னு தமிழ்ல வார்த்தை கிடையாது. யாருக்குன்னு வார்த்தை இருக்கா? இல்ல. யாருன்றது சிங்குலருக்கும் அதான், ப்ளூரலுக்கும் அதான். அதே போல ஹூன்றது சிங்குலருக்கும் ஹூ தான், ப்ளூரலுக்கும் ஹூ தான். சிங்குலருக்கும் அப்படிதான் கேட்கணும், ப்ளூரலுக்கும் அப்படிதான் கேட்கணும். who is your friend அப்படின்னு கேட்கலாம். who are your friends கேட்கலாம். who is your friend கேட்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? உன்னுடைய நண்பன் யார். who are your friends அப்படிங்கும் போது உன்னுடைய நண்பர்கள் யார். சரியா? சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம்.
அதே போல இதுவும் பாருங்க, கீழே பாருங்க, விச் விச்சும் ரெண்டு போட்டிருக்கும். இந்த முதல் விச் இல்லையா பாருங்க, எதுவும் போட்டிருக்கோம், எவையும் போட்டிருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? இடத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். எப்படி? இடத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ விச் இருக்குல்ல, விச் இஸ் யுவர் பென், விச் இஸ் யுவர் பென். அப்ப என்ன அர்த்தம்? எது உன்னுடைய பேனா. விச் இஸ் யுவர் பென் என்ன அர்த்தம்? எது உன்னுடைய பேனா. அடுத்தது which are your things, which are your things. அப்ப என்ன அர்த்தம்? உன்னுடைய பொருட்கள் எவை, உன்னுடைய பொருட்கள் எவை, அல்லது யாவைன்னு கூட சொல்லலாம். உன்னுடைய பொருட்கள் யாவை அல்லது எவைன்னு சொல்லலாம். அதே சமயத்துல இது பொருளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், பொருளுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும், அனிமல்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணணும். which is the faithful, which is the most faithful animal, which is the most faithful animal. animal போது என்ன? கண்டிப்பா which தான் போடணும். who is the faithful animal கேட்க முடியுமா? கண்டிப்பா கேட்க முடியாது. அதே போல which is the prime minister of India கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? இந்தியாவின் என்ன எப்படி ஆயிடும்? இந்தியாவின் பிரதமர் எது, இந்தியாவின் பிரதமர் எது அப்படி கேட்க முடியுமா? எதுலாம் கேட்க முடியாது. பட் இன்னொன்று நமக்குள்ள பார்த்தீங்கன்னா பேசும்போது சில பேர் வந்து நம்ம தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா நேராக கேட்பாங்க. தம்பி வந்து வீட்டில் போவான், வீட்டில் போய் அம்மா கேட்பான், அண்ணா வந்துதா? இல்லை சொல்லுவாங்க வந்துது. சாப்பிட்டுதா? சாப்பிட்டுது. இந்த மாதிரி கேட்கக்கூடாது. ஒன்று அண்ணன் வந்தாரான்னு கேட்கணும். எப்படி? ஒன்று அண்ணன் வந்தாரான்னு கேட்கணும், இல்லை வந்தானான்னு கேட்கணும். வந்தானான்னு கேட்டால் அது மரியாதை இல்லைன்னு அர்த்தம். சரி, அப்போ வந்தாரான்னு கேட்கணும். இவன் எப்படி கேட்க மாட்டான், அப்படி கேட்க மாட்டான். அண்ணன் வந்துதா? அது வெளியே போயிருக்கு, வந்தது, சாப்பிட்டது, வெளியே போயிருக்குது. என்னது? இந்த மாதிரி பேசக்கூடாது. ஓகே, இங்கிலீஷ் அந்த ப்ராப்ளம் வராது. தமிழ் நம்ம தாய்மொழி இருந்தாலும் நம்ம இப்படிலாம் பேசிக்கிறோம். சரியா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கம்மா. அடுத்தது என்ன இருக்கு? வாட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது பாரு. நான் உங்களுக்கு கிண்டல் பண்றேன், கேள்வி பண்ண நினைச்சுக்க வேணாம். நமக்கு வந்து முதல்ல இங்கிலீஷ்ல எந்த கேள்வி முதல்ல கேட்க தெரியும்னா வாட் இஸ் யுவர் நேம். என்ன இங்கிலீஷ்ல நமக்கு முதல்ல கேட்க தெரிஞ்ச கேள்வி என்னது? வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்போம். என்ன? அப்போ மை நேம் இஸ், அது நம்ம பதில வச்சுப்போம். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ். என்ன இதுல பசங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இங்கிலீஷ்லாம் கத்துக்கிட்ட பிறகு நீங்க இதெல்லாம் வெளியே வாய் விட்டு எல்லாத்தையும் பேச போறீங்க. இங்கிலீஷ் கத்துக்கிட்ட பிறகு வாய் விட்டு எல்லாத்தையும் பேச. நீங்க பேசும்பொழுது கொஞ்சம் ஓகே எல்லாத்தையும் பேச போறீங்க. சின்ன பசங்கிட்ட பேசுவீங்க, பெரியவங்கிட்ட பேசுவீங்க, ரைட்டா? சில பேருக்கு பாத்தீங்கன்னா நீங்க பெரியவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பயம் இருக்கும்பா. எப்படி? பெரியவங்க கிட்ட பேசும்போது பயம் இருக்கும், ஆனா சின்ன பசங்க கிட்ட பேசும்போது பயம் இருக்காது. இப்ப நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் வந்து இப்போ டிகிரி படிச்சிட்டேன்ப்பா, பிகாம் படிச்சிட்டேன், பிஏ படிச்சிட்டேன், பிஎஸ்சி படிச்சிட்டேன், இந்த படி படிச்சுன்னு வச்சுக்கலேன். நான் போயிட்டு என்னை விட மேலே படிச்சவங்க கிட்ட பேச மாட்டேன், பேசினா கொஞ்சம் பயம். ஆனா சின்ன பசங்க பேசுவேன். எங்க வீட்டு பக்கத்தில் எல்கேஜி படிச்சுருக்காங்க, எவ்வளோ கூப்பிட்டு கம்மியார் ஒன்று வருவான், என்ன அப்படின்வான். ஃபர்ஸ்ட் நேம் எழுதணும். ஆனால் பேங்க் சொல்லுவான் மை நேம் இஸ் சொல்ல வாட் யுவர் நேம் சொல்லுவோம். அப்புறம் வந்து வாட் யுவர் ஃபாதர், வேற ஸ்டடிங், இந்த மாதிரி நிறைய விச் கிளாஸ் ஆஃப் ஸ்டடிங், இந்த மாதிரி நிறைய கேட்கும். ஸோ நீங்கள் என்னன்னா வந்து நீங்கள் எப்படி சின்ன பசங்க மாதிரி ஃப்ரீயாக பேசுறீங்களோ அதே மாதிரி பெரியவங்க கிட்டவும் என்ன ஃப்ரீயாக பேசணும். என்ன பெரியவங்க கிட்ட பேசணும். ஆக்சுவலாக ஒரு பயம் நமக்கு என்னென்னா எங்கே தப்பாக பேசிட்டோமோ, நம்ம தப்பை எங்கே கண்டுபிடிச்சிருவாங்களோ, அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அதான் கிளாஸ் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபீலிங்ஸ்லாம் போயிடும். இன்னும் கொஞ்சம் கிளாஸ் தான் 2 months ஓகே 2 months கோர்ஸில் எல்லாமே போயிடும். இங்கே வாட்டிக்கு இது பார்த்தீங்க. இப்போ ஹூல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா யாருடையது எதனுடையது அப்படின்ற அது மீனிங் வரும். இப்போ இதுக்கெல்லாம் நான் இப்போ எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன். எப்படி ஹூ, ஹூம், விச், வாட், இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன். ஒன்றா கவனிங்க பார்க்கலாம். ரைட்ப்பா. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது முதல்ல என்ன பார்த்தீங்க, டேபிள் பார்த்தீங்க, ஹூ, ஹூம், விச், வாட், ஹூஸ் இதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா? இப்போ இதுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டிருக்கேன். கவனிங்க. ஹூ என்ன, யார்? Who is the Chief Minister of Tamil Nadu? Who is the Chief Minister of Tamil Nadu? இப்போ இஸ்னா போட்டா என்ன அர்த்தம்? இஸ்னா போட்டுனா என்ன போட்டிருக்கேன்? ஹூஸ்னு போட்டிருக்கேன். அப்போ இஸ்னா என்னன்னா தற்போதைய முதலமைச்சர் யார் அப்படின்னு அர்த்தம். இஸ் ஏன் போட்டோம், என்ன போட்டா என்ன அர்த்தம்? தற்போதைய, அதாவது நிகழ்காலத்துல எஸ் போட்டோம்னா தற்போதைய முதலமைச்சர் யார்.
அப்போ என்ன சொல்றீங்க? நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்க. The chief minister of Tamil Nadu is Miss Jayalalitha அப்படின்னு சொல்றீங்க. அடுத்து ரெண்டாவது பாருங்க. Who are the ministers? Who are the ministers of Tamil Nadu போடலாம். இங்க பாருங்க, இந்த ஆஃப் தமிழ்நாடுல தெரியுமா இந்த ஆஃப் ஏன் வந்தது, இதை பத்தி நான் கிளாஸ் எடுப்பேன். இந்த ஆஃப் இல்லையா, இந்த ஆஃப் ஏன் வந்தது, இன்னும் வேற எங்கெல்லாம் வரணும், இதை பத்திலாம் கிளாஸ் எடுப்பேன். அதே போல ஓகே நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதை பத்திலாம் நான் கிளாஸ் எடுப்பேன். இப்போ இதெல்லாம் போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க கவனிக்க வேண்டியது என்ன சொன்னா, நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஹூ, இதை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். இப்போ மேலே இருக்கிறது பார்த்தோம், கீழே பாருங்க. ஹூ ஆர் த மினிஸ்டர்ஸ் அப்படின்னா, அதாவது அமைச்சர்கள் யார் அல்லது மந்திரிகள் யார். இப்ப பாருங்க, இதே ஹூதா நான் என்ன சொன்ன ஃபர்ஸ்ட் அந்த டேபிள்ல பாருங்க, ஹூன்றது சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படி சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். இங்க ஹூ அப்படி இருக்கும்போது என்ன சிங்குலர், ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர். இங்க பாருங்க ஹூ என்ன பக்கத்துல ஆர் வந்துருக்கு, ஸோ இது ப்ளூரல். இங்க பாருங்க மினிஸ்டர் சொல்லிட்டு ஏற்பட்டிருக்கேன். அப்போ இங்க வந்து யாரெல்லாம் அப்படின்ற மீனிங் வரும். எப்படி யாரெல்லாம், நீங்க பாருங்க மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் இது. நீங்க லைனா ஒரு 2-3 பேர் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மிஸ்டர் நெடுஞ்செழியன், மிஸ்டர் பொன்னுசுவாமி, மிஸ்டர் செங்கோட்டையன், இந்த மாதிரி பேர் சொல்றது எல்லாமே என்ன மினிஸ்டர்ஸ் நேம். இப்போ அடுத்தது ஹூ வாஸ் யுவர் கிளாஸ் டீச்சர். அதாவது நீங்க இப்போ +1 பாஸ் பண்ணிட்டு +2 வந்துட்டீங்க, +1 பாஸ் பண்ணிட்டு +2 வந்துட்டீங்க. நான் +2ல கேட்கிறேன், +2ல உங்களுக்கு கேட்கிறேன், +1ல உங்களுக்கு கிளாஸ் டீச்சர் யாரு? நீங்க +2 மாதிரி வந்த பிறகு நான் +2ல கேட்கிறேன், +1ல உங்க கிளாஸ் டீச்சர் யாரு அப்படின்னும் போது கண்டிப்பா +2 வந்த பிறகு +1 என்னது பாஸ் தான் நடந்த பிறகு போச்சு. அப்போ ஹூ வாஸ் யுவர் கிளாஸ் டீச்சர் அப்படிதான் சொல்றோம். எப்படி ஹூ வாஸ் யுவர் கிளாஸ் டீச்சர் இன் +1. அப்ப என்ன இருக்கும், +1ல உங்களுடைய அல்லது உன்னுடைய கிளாஸ் டீச்சர் யார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, who will be the next prime minister? Who will be the next prime minister? அதாவது அடுத்த பிரதமர் யார், அடுத்த பிரதமர் யார். Who will be the next prime minister? இப்ப who is the prime minister இசு போடும்போது என்ன சொல்வீங்க, மிஸ்டர் பி.வி. நரசிம்மராவ் சொல்றீங்க. என்ன பிரசிடென்ட் கேட்கிறேன், இங்க வில் பி நான் போடும் பொழுது அதாவது வருங்காலத்துல பிரதமர் யாருன்னு தெரியாது. ஸோ இது ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ அடுத்தது பாருங்க, ஹூ ஆர் யூ. இது நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கொஸ்டின் என்ன நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ அப்படின்னு என்ன அர்த்தம், நீ யார் அப்படின்னு அர்த்தம். ஹூ ஆர் யூ என்ன அர்த்தம், நீ யார். அடுத்து பாருங்க, ஹூ இஸ் ஹீ என்ன, அவன் யார். ஹூ ஆர் யூ அப்படின்னா நீ யார், ஹூ இஸ் ஹீனா அவன் யார். இங்க ஹூ இஸ் ஷீ அப்படின்னா அவள் யார். அதே ஹூ ஆர் தே அப்படின்னா அவர்கள் யார் அப்படின்லாம் எழுதுவான். இப்போ ஹூ ஆர் யூ அப்படின்னு யாரோ உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும், உங்க பெயரை சொல்லணும். ரொம்ப முக்கியம். ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க உங்க பெயரை சொல்லணும். வாட் ஆர் யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்க தொழிலை சொல்லணும். ஹூ ஆர் யூ கேட்டா உங்க பெயரை சொல்லணும். வாட் ஆர் யூ அப்படின்னா நீங்க என்ன செய்யறீங்களோ என்ன தொழிலோ அதை சொல்லணும். இப்போ ஹூ ஆர் யூ என்ன யாராவது கேட்கறாங்க, நான் என்ன சொல்லுவேன், ஐ எம் டி சண்முகம் அப்படின்னு சொல்லுவேன். அதே வாட் ஆர் யூ அப்படின்னு என்ன யாராவது கேட்கறாங்க, அப்ப என்ன சொல்லுவேன், ஐ எம் ஏ டீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன், ஐ எம் ஏ டீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். அது பாருங்க, ஹூ இஸ் ஹி, ஹூ இஸ் ஹி அப்படின்னா அவன் யார் அப்படின்னு அர்த்தம். ஹூ இஸ் ஹீனா என்ன அர்த்தம், அவன் யார் அப்படின்னு அர்த்தம். இப்போ சில நேரங்கள்ல ஹூ இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்பாங்க. எப்படி ஹூ இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும், அப்பா பேர் சொல்லணும். இதே வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னீங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், அப்பாவுடைய தொழிலை சொல்லணும். மை ஃபாதர் இஸ் an engineer, மை ஃபாதர் இஸ் a doctor, மை ஃபாதர் இஸ் a கிளாஸ். இந்த மாதிரி வந்து அப்பாவுடைய தொழிலை சொல்லணும். எப்போ வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டா. கவனிங்க. இப்போ அடுத்தது என்ன ஆறு பார்த்துட்டீங்களா, ஓகே. இப்போ அடுத்து எழுதி போடுறேன், கவனிங்க. அதுவும் ஹூக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ். எங்க வந்தாலும் என்ன அர்த்தம், ஹூக்கு எங்க வந்தாலும் ஹூக்கு என்ன அர்த்தம், யார் அப்படின்ற அர்த்தம் தான். இப்போ எழுதி பாருங்க.
who needs your money? Who needs your money? இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டோம். Who needs your money? நான் அர்த்தம் உன் பணம் இந்த பணம் who needs your money? உன்னுடைய பணம் யாருக்கு வேணும்? உன்னுடைய பணம் யாருக்கு வேணும்? இப்போ இத பாருங்க. Who is coming daily? Who is coming daily? அதாவது தினமும் யார் வந்து கொண்டிருப்பது? அதாவது வகுப்பிற்கு தினமும் யார் வந்து கொண்டிருப்பது? Who is coming daily? அடுத்தது who has come? எப்படி? Who has come? அதாவது யார் வந்திருப்பது? Who has come? யார் வந்திருப்பது? அடுத்து பாருங்க. Who killed Gandhiji? எப்படி? Who killed Gandhiji? அதாவது காந்திஜியை யார் கொன்றது? Who killed Gandhiji? காந்திஜியை யார் கொன்றது? அடுத்தது who killed ராஜீவ் காந்தி? ராஜீவ் காந்தியை யார் கொன்றது? Who killed இந்திரா காந்தி? இந்திரா காந்தியை யார் கொன்றது? இந்த மாதிரி எது வேணும்னு சொல்லிக்கலாம். இது பாருங்க. அடுத்தது who was playing? Who was playing? யார் விளையாடிக் கொண்டு இருந்தது? Who was playing? யார் விளையாடிக் கொண்டு இருந்தது? எப்படி எழுதிக்கலாம்? Who was playing with you yesterday? இந்த with you yesterday இதெல்லாம் வந்து இதை பத்தி இன்னும் நான் கிளாஸ் எடுக்கல. இன்னொன்று கவனிக்கல. Who was playing with you yesterday? அப்ப என்ன அர்த்தம்? நேற்று உன்னுடன் யார் விளையாடிக் கொண்டு இருந்தது? இப்ப அந்த with you yesterday எல்லாம் தனியா நான் கிளாஸ் எடுப்பேன். அடுத்தது who will take the first rank? Who will take the first rank? அதாவது முதல் மதிப்பெண் யார்? முதல் மதிப்பெண் யார் எடுப்பது? முதல் மதிப்பெண் யார் எடுப்பது? ஓகே. இப்ப கவனிங்க. Who needs your money? Who is coming with you? Who has come? இது மூணுமே present tense. இது மூணு என்ன? present tense. அதே who killed Gandhiji? Who was playing? இது ரெண்டும் என்னது? past tense. அது கடைசியா who will take the first rank? முதல் மதிப்பெண் யார் எடுப்பது? இது future tense. So இது மூணும் present tense, இது ரெண்டும் past tense, இது ஒன்று future tense. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த whoன்ற கொஸ்டின் இருக்கு இல்லையா? யார் கூட என்ன? யார் இந்த யூஸ் பண்ணலாம். கவனிங்க. சரியா? இப்போ இந்த கொஸ்டினை யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த who பாருங்க எப்பொழுதும் ஆரம்பத்துல தான் வரும். எனக்கு கொஸ்டின் இல்லையா? who எப்பொழுதும் ஆரம்பத்துல வரும். இந்த who எப்ப ஆரம்பத்துல வந்தாலும் எப்படி? எப்ப ஆரம்பத்துல வந்தாலும் மீனிங் என்ன? அதுக்கு யார். மீனிங் என்ன? யார். இது மனிதர்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். இது மனிதர்களுக்கு மட்டும்தான் வரும், வேற யாருக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இதோட இந்த ஹூவை முடிக்கிறேன். அடுத்து நம்ம விச் பார்க்கலாம். ரைட் தான். இப்போ விச் பார்க்கலாம். விச்சுக்கு மீனிங் என்ன இருக்கு பாருங்க. விச்சுக்கு என்ன இருக்கேன்? எது, எவை. அதாவது இடத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். இப்படி இடத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இப்போ which is your house? Which is your house அப்படின்னா உன்னுடைய வீடு எது? Which is your house? உன்னுடைய வீடு எது? Which is your bag? கேட்கலாம்ல? Which is your bag? உன்னுடைய பை எது? அதே போல which is your school? உன்னுடைய ஸ்கூல் எது? கேட்கலாம். அடுத்து பாருங்க. Which are your trees? Which are your trees? இப்போ இந்த விச்சுக்கு என்ன சொன்னா எவை. இங்க பாருங்க, இங்க இஸ் இருக்கு. இசுக்கு முன்னாடி விச்சு வந்தா இந்த விச்சு சிங்குலர் அர்த்தம், அதாவது இது. அதே இங்க ஆர் இருக்கு. ஆருக்கு முன்னாடி விச்சு வந்தா இந்த விச்சு என்ன? ப்ளூரல். மீனிங் இதுக்கு என்ன? எவை அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ which are your trees அப்படின்னா உன்னுடைய மரங்கள் எவை. எப்படி? உன்னுடைய மரங்கள் எவை அல்லது உன்னுடைய மரங்கள் யாவை அப்படின்னு கேட்கலாம். சரி,
இதை கவனிங்க. which was the best film, which was the best film in 1994. அப்ப என்ன அர்த்தம்? 1994 சிறந்த படம் எது? ஓகே, which was the best film. ஏன் மார்க்ஸ் போட்டேன்? இது 95. இந்த வருஷம் என்ன வருஷம் இது? 1995. 1995ல 94 பத்தி சொல்லும் பொழுது கண்டிப்பா பாசன் தான். அப்போ which was the best film in 1994. ஓகே, அடுத்தது which will be the next highest mark, which will be the next highest mark. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ கிளாஸ்ல ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் வந்து +2ல ஒரு பையன் வந்து 1150 வாங்குறான்ப்பா, 1150 மார்க் வாங்குறான். இதான் வந்து ஹையஸ்ட் மார்க். இதான் என்னது? ஹையஸ்ட் மார்க். இது ரைட். ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் மார்க் என்ன சொன்னாங்க ஸ்கூல்ல? 1150 மதிப்பெண்கள். இப்போ அவங்க அப்போ நான் இப்போ ஸ்கூல்ல ஒரு பையன் என்ன சொன்னேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் சொல்றாங்க, ஸ்கூல்ல மைக்கில் சொல்றாங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் 1150ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க அதுக்கு என்ன யோசிப்பீங்க? நீங்க அப்போ ரெண்டாவது ஹையஸ்ட் மார்க் என்ன யோசிப்பீங்க இல்லையா? என்ன அடுத்த ஹையஸ்ட் மார்க் என்ன நீங்க யோசிப்பீங்க இல்லையா? அதான் கேட்கறது இங்கிலீஷ்ல. which will be the next highest mark, which will be the next highest mark. அப்புறம் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சொல்றாரு 1145 மார்க் இன்னொரு பையன் வாங்கியிருக்கான், இதான் ரெண்டாவது ஹையஸ்ட் மார்க் போது இதுக்கு பதில் கிடைச்சிடும். which will be the next highest mark அப்படின்னும் பொழுது பாருங்க. ஸோ whichனா எது. அடுத்தது which flies. இது கவனிங்க பார்க்கலாம். which flies, which flies அப்படின்னா எது பறக்கிறது. which flies எது பறக்கிறது. அடுத்து பாருங்க which is flying, which is flying எது பறந்து கொண்டு இருக்கிறது. which is flying எது பறந்து கொண்டு இருக்கிறது. இது போல இன்னும் எழுதலாம். கவனிக்க, எல்லா இடத்துல விச்சுக்கு என்ன மீனிங்? எல்லா இடத்துல விச்சுக்கு என்ன மீனிங்? எது அல்லது எவை அப்படின்ற மீனிங் வரும் இந்த இடத்துல பாரு. ஓகே, இப்போ அடுத்து எழுதி பாரு. கவனிங்க, கவனிங்க. which has broken, which has broken அதாவது எது உடைந்திருக்கிறது. which has broken எது உடைந்திருக்கிறது. அடுத்து கவனிங்க. which hurt you, which hurt you. இந்த hurt இருக்கு இல்லையா, இதுக்கு ஸ்ட்ராங் பெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன 3 ஃபார்ம்ஸும் hurt hurt hurt. 3 ஃபார்ம் என்ன? hurt hurt hurt. so which hurt you னா எது உன்னை காயப்படுத்தியது, எது உன்னை காயப்படுத்தியது. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா which was growing, which was growing அப்போ எது வளர்ந்து கொண்டு இருந்தது. which was growing எது வளர்ந்து கொண்டு இருந்தது. அடுத்து கடைசியா வரும்போது which will run for 100 days அதாவது இப்போ தீபாவளி அன்னைக்கு ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகுதுப்பா. தீபாவளி அன்னைக்கு 5 படம் ரிலீஸ் ஆகுது. கமல்ஹாசன், ரஜினிகாந்த், சரத்குமார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் படமும் வந்து ரிலீஸ் ஆகுது. ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இதுல 5 படத்துல நமக்குள்ள நம்ம பேசிக்கிறோம். 5 படத்துல எது 100 நாள் ஓடும் பேசுவாங்கல்ல. 5 படத்துல எது 100 நாள் ஓடும் சொல்லுவோம் இல்லையா? அதே போல பாருங்க, அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல which will run for 100 days அதாவது எது 100 நாட்கள் ஓடும். ஸோ which இருக்கு இல்லையா, இது எங்க வந்தாலும் மீனிங் இருக்கு. எது எடுத்துக்கலாம் அல்லது எவைன்னு எடுத்துக்கலாம். கவனிங்க. அப்புறம் இன்னொன்னு, இப்ப நான் ஹூ என்ன சொன்னேன், இந்த ஹூன்ற வேர்ட் பாத்தீங்க இல்லையா, ஹூன்றது ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும், பாஸ்ட் டென்ஸ்ல வரும், ஃபியூச்சர்ல வரும். அதே போல இந்த விச்ன்றதும் பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல வரும், பாஸ்ட்ல வரும், ஃபியூச்சர்லயும் வரும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இது போல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். இது போல
you can write and so many examples. Okay, so இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது which கஷ்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், who பார்த்தோம், அடுத்து which, இப்போ பார்க்க போகிறது what பார்க்கலாம். கவனிப்போம். இப்போ என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், who பார்த்தோம், அடுத்து என்ன பார்த்தோம், which பார்த்தோம். சரியா? இப்போ இந்த கிளாஸ்ல என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த 32 ப்ரொனவுன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன். அடுத்தது இதில் மொத்தம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் எழுதி போட்டேன், ஞாபகம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எழுதி போட்டேன், இந்த டேபிள்லாம் பார்த்துட்டு எழுதிட்டேன். அது ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம், who which பார்த்தோம். இப்போ விச்சில் ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கேன், whoல 12 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கேன். என்ன இதோட நம்ம அடுத்து பார்க்க போகிறது வாட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நேரம் இல்லை, இதோட இந்த கிளாஸ் முடிக்கிறேன். We will see tomorrow. Thank you very much. Yeah. நேற்று கிளாஸில் நம்ம இதை ஆரம்பித்தோம், டைம் இல்லைன்னு சொல்லிட்டோம். 2 தான் எடுத்தோம். என்ன பார்த்தோம், who பார்த்தோம், which பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது வாட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கிளாஸில் வாட் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறது எப்படி பாருங்கள். வாட்னா என்ன, அதில் இருக்குது வாட் என்னன்ற அர்த்தம் பாருங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்விப்பாரு, இது எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா வந்து உன்னுடைய பெயர் என்ன, என்ன வந்துருக்கா. அடுத்தது வாட் இஸ் யுவர் ஃபாதர், வாட்ஸ் யுவர் ஃபாதர்னா என்ன அர்த்தம், உன்னுடைய அப்பா என்ன தொழில் செய்கிறார், அல்லது அப்பா என்னவா இருக்காரு, அந்த மாதிரிலாம் மீனிங் வரும். நேற்று கிளாஸே சொன்னேன் உங்ககிட்ட. என்ன வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா என்னன்ட்டு. இப்போ யாராவது கேட்குறாங்க உங்ககிட்ட வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ட்டு, நீங்கள் என்ன சொல்லலாம் பதில் இல்லை, மை ஃபாதர் இஸ் an auditor, my father is an actor, my father is a judge, அந்த மாதிரிலாம் என்னன்னு சொல்லிக்கலாம்னு சொன்னேன். ஓகே, இப்போ அடுத்தது கவனிங்க. what are his subjects, எப்படி what are his subjects, அதாவது அவனுடைய பாடங்கள் என்ன, அவனுடைய பாடங்கள் என்ன. What are his subjects? ஓகே, இப்போ வந்து என் ஃப்ரெண்டுடைய தம்பி வந்து 7th படிக்கிறான்ப்பா. ஃப்ரெண்டுடைய தம்பி 7th படிக்கிறான். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறேன் அவனுடைய, அதாவது அவன் தம்பியுடைய சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்னு. அவன் என்ன கேட்பேன், வாட் ஆர் யுவர் பிரதர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கேட்பேன். அப்படி இல்லைன்னா வாட் ஆர் ஹிஸ்
சப்ஜெக்ட் அப்படிங்கும் போதே எடுத்து வச்சு புரிஞ்சுக்கலாம். அப்போ அவனுடைய பாடங்கள் என்ன அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வாட் ஆர் யூ டூயிங். இங்க எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். வாட் ஆர் யூ டூயிங் என்ன அர்த்தம்? நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய். வாட் ஆர் யூ டூயிங். அடுத்தது வாட் இஸ் ஹேப்பனிங். அடுத்து என்னது? வாட் இஸ் ஹேப்பனிங். வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா என்ன நடந்து கொண்டிருக்கிறது. வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா என்ன? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. வாட் இஸ் ஹேப்பனிங். அடுத்தது வாட் டு யூ வாண்ட். தெரியும் உங்களுக்கு. வாட் டு யூ வாண்ட். வாட் டு யூ வாண்ட் என்ன அர்த்தம்? உனக்கு என்ன வேண்டும். வாட் டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு என்ன வேண்டும். அடுத்தது வாட் டிட் யூ ட்ரிங்க். எப்படி? வாட் டிட் யூ ட்ரிங்க். அப்ப என்ன அர்த்தம்? நீ என்ன குடித்தாய். வாட் டிட் யூ ட்ரிங்க். ஸோ எல்லா வார்த்தைக்கும் மீனிங் என்னன்னா என்னன்னு அர்த்தம் தான். இன்னும் சில பேருக்கும் எழுதி போடுறேன், கவனிங்க. இதுவும் அதே போல தான். இந்த வாட்டம் எப்படி ஹூ விச் போல தான் எல்லா டென்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணலாம், பாஸ்ட்ல யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாம். பாருங்க, இது என்னது? டூன்றது என்ன? டூ இஸ். இதெல்லாம் என்ன? இது ஃபுல்லாவே என்ன? ப்ரெசென்ட் டென்ஸ். டிட் என்ன? பாஸ்ட் டென்ஸ். ஃபியூச்சர் யூஸ் பண்ணலாம். இருக்கு, கவனிங்க. அடுத்த எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன். இது பாருங்க. What was Ram thinking. What was Ram thinking. அதாவது ராம் என்ன நினைத்து கொண்டு இருந்தான். What was Ram thinking. ராம் என்ன நினைத்து கொண்டு இருந்தான். அடுத்தது what will you do. எப்படி? What will you do. நீ என்ன செய்வாய். What will you do. நீ என்ன செய்வாய். அடுத்தது what can I do. What can I do. இப்போ திடீர்னு ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட சொல்றான். ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட ஏதோ கஷ்டத்தை பத்தி சொல்றான். இப்போ கஷ்டத்தை சொல்றான்னு வச்சுங்களேன், அவனுக்கு நீங்க உதவியே செய்ய முடியாத நிலையில இருக்கீங்க. நீங்க என்ன? அவனுக்கு நீங்க உதவியே செய்ய முடியாத நிலையில இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? என்ன? வாட் கேன் ஐ டூ. வாட் கேன் ஐ டூ. நான் என்ன செய்யறது, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற கேள்வி. வாட் கேன் ஐ டூ. நான் என்ன செய்யறது, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற கேள்வி. வாட் கேன் ஐ டூ. இந்த கேன் பத்திலாம் தனியா ஒரு கிளாஸ் எடுப்பேன். இந்த கேன் இருக்கு இல்லையா, இந்த கேன் பத்திலாம் தனியா ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. ஓகே. ஸோ பார்த்தீங்க நினைக்கிறேன். இப்போ வாட் எங்க வந்தாலும் மீனிங் என்ன இருக்கு? என்ன அப்படின்ற அர்த்தம் தான். இங்க பாருங்க, இந்த வாட்ன்றது என்ன? இது என்ன இருக்கு? வாட்ஸ் எங்க பாத்தீங்க? வாட்ஸ் பாஸ்ட்ல பாத்தீங்க. இது பாஸ்ட். வில் எங்க பாத்தீங்க? ஃபியூச்சர்ல பாத்தீங்க. வில் எங்க பாத்தீங்க? ஃபியூச்சர்ல பாத்தீங்க. அது கேன்ன்றது என்ன? இது பிரசன்ட் தனியா இருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வாட்ஸ்ன்றதுக்கு வாட்டுக்கு மீனிங் என்ன? என்னன்ற அர்த்தம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணலாம், பாஸ்ட்ல யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்லயும் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ இது வரைக்கும் பார்த்தது என்ன? ஹூ பார்த்தோம், விச் பார்த்தோம், வாட் பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்க்க போறது என்னன்னா ஹூம், விச் பார்த்தோம். ஓகே. அந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் காலம் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேபிள் தெரியுமா? அந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் காலம் எடுத்திருக்கேன். இப்போ செகண்ட் காலம் பத்தி பார்க்கலாம். இப்போ ஹூம் பார்க்கலாம். ஹூம்க்கு மீனிங் என்ன? யாரை. ஹூம்க்கு மீனிங் என்ன? யாரை. கவனிங்க. whom do you call. first person. whom do you call. நீ யாரை அழைக்கிறாய். whom do you call. நீ யாரை அழைக்கிறாய். அடுத்து whom பாத்தீங்கன்னா whom is Lata thinking. எப்படி? whom is Lata thinking. லதா யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறாள். லதா யாரை நினைத்துக் கொண்டு இருக்கிறாள். இது அடுத்தது whom have they seen. whom have they seen. அவர்கள் யாரை பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் யாரை பார்த்திருக்கிறார்கள். அடுத்தது whom did you beat. whom did you beat. அதாவது நீ யாரை அடித்தாய். whom did you beat. நீ யாரை அடித்தாய். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா whom will she invite.
whom will she invite அவள் யாரை அழைப்பாள் whom will she invite அவள் யாரை அழைப்பாள் அடுத்து இதுல பாத்தீங்கன்னா whom will the people elect whom will the people elect அதாவது மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் ஓகே பாருங்க whom வந்திருக்கா அந்த whom பாருங்க எல்லாத்துலயும் வந்திருக்கு பிரசன்ட்ல வந்திருக்கு பாஸ்ட்ல வந்திருக்கு ஃபியூச்சர்ல வந்திருக்கு எப்படி பிரசன்ட் டென்ஸ்ல வந்திருக்கு பாஸ்ட் டென்ஸ்ல வந்திருக்கு ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்திருக்கு ஸோ இது மூணு டென்ஸ்லயுமே யூஸ் பண்ணலாம் பாருங்க பிரசன்ட் டென்ஸ் என்ன இது மூணும் பிரசன்ட் டென்ஸ் இது மூணு என்ன பிரசன்ட் டென்ஸ் இது என்ன பாஸ்ட் டென்ஸ் இது ரெண்டு என்ன ஃபியூச்சர் டென்ஸ் ஸோ இது போல எல்லா டென்ஸும் எழுதலாம் அடுத்தது விச் பார்க்கலாம் ஒன்று இந்த விச்சுன்ற வேர்ட் இருக்கு இல்லையா இந்த விச்சுன்ற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா விச்சுன்ற வார்த்தையை நேற்று கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு டேபிள் எழுதி போட்டேன் ஒரு டேபிள்ல பார்த்தீங்கன்னா ஹூ என்ன எழுதிருந்தோம் முதல்ல ஹூ எழுதிருந்தோம் ஹூக்கு கீழே விச் எழுதிருந்தோம் இந்த விச்சுக்கு மீனிங் என்ன எது அதே இந்த பக்கம் ஹூம் எழுதிருந்தோம் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு விச் இருந்தது அந்த விச்சுக்கு மீனிங் என்ன எதை அப்படின்னு போட்டிருந்தேன் அப்போ என்ன சார் அது ஒரே விச்சுக்கு ரெண்டு அர்த்தமா அப்படின்னா ஆமா ஒரே விச்சுக்கு ரெண்டு அர்த்தம் எதுன்னு வரும் எதைன்னு வரும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும் எப்படி எதுன்னு வரும் எதைன்னு வரும் இடத்துக்கு ஏற்ற போல எடுத்துக்கணும் நீங்க பாருங்க இதுல நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல இது போல வார்த்தைகள்லாம் உண்டு அதாவது ஒரே வார்த்தைக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் கொண்டு இடத்துக்கு ஏற்ற போல எடுத்துக்கணும்னு சொன்னேன் இதே போல தமிழ்லயும் கூட இருக்கு நான் அதையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முன்னாடியே தமிழ்லயும் இது போல இருக்கு அது கூட பாத்தீங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கும்போது பாருங்க மேல பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க a man operates a computer மேல இருக்கு a man operates a computer இப்போ கீழே பாருங்க a doctor operates a patient a doctor operates a patient ஓகே கவனிங்க இப்போ மேலேயும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆபரேட்ஸ் இருக்கு ரெண்டாவது சென்டென்ஸ்ல பார்த்தாலும் ஆபரேட்ஸ் இருக்கு இங்க ஆபரேட்க்கு ஒரு மீனிங் இந்த ஆபரேட்க்கு ஒரு மீனிங் இப்போ இந்த ஆபரேட் இந்த வேர்டு இருக்குல்ல ஆபரேட் அப்படின்ற வேர்டு டிக்ஷனரியில எடுத்து பாத்தீங்கன்னா என்ன மீனிங் போட்டிருப்பான் பாருங்க பார்த்தா இயக்கு என்ன போட்டிருப்பான் இயக்கு அப்படின்னு போட்டிருப்பான் இன்னொரு மீனிங் என்ன போட்டிருப்பான்னா அறுவை சிகிச்சை செய் அப்படின்னு போட்டிருப்பான் ஒண்ணு என்ன இயக்குன்னு போட்டிருப்பான் இன்னொரு இடத்துல அறுவை சிகிச்சை செய் அப்படின்னு போட்டிருப்பான் இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ரெண்டு மீனிங் தான் வந்து சொல்லிருக்கோம் முன்னாடியே எடுத்துக்க ஏற்ற போல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க a man operates a computer இந்த சென்டென்ஸ்ல இந்த ஆபரேட்க்கு என்ன மீனிங் எடுத்துட்டீங்க அதாவது இயக்குகிறார் எடுத்துட்டீங்களா இல்ல அறுவை சிகிச்சை செய்கிறார் எடுத்துட்டீங்களா யோசிச்சு பாருங்க
a man operates a computer அப்படின்னா என்ன வரும்? என்ன வரும்? அதாவது ஒரு ஆள் ஒரு கம்ப்யூட்டரை இயக்குகிறார். எப்படி வரீங்க? ஒரு ஆள் ஒரு கம்ப்யூட்டரை இயக்குகிறார். இங்க போயிட்டு அறுவை சிகிச்சை செய்கிறார்னு சொல்ல முடியுமா? அந்த மீனிங் கொண்டு வர முடியுமா? அந்த மீனிங் கொண்டு வந்தா இங்க சூட் ஆகுமா? பொருந்துமா? இங்க கண்டிப்பா பொருந்தாது. இப்ப இதை பாருங்க. அடுத்தது a doctor operates a patient. அப்ப என்ன வரும்? a doctor operates a patient அப்படின்னா ஒரு டாக்டர் ஒரு நோயாளியை பேஷண்ட் அப்படின்னா நோயாளிப்பா. பேஷண்ட்னா என்ன? நோயாளி. ஒரு டாக்டர் a doctor operates a patient போது ஒரு டாக்டர் ஒரு நோயாளியை அல்லது நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்கிறார். எப்படி? அறுவை சிகிச்சை செய்கிறார். இங்க போயிட்டு ஒரு டாக்டர் ஒரு நோயாளியை இயக்குகிறார் வருமா? வராது இல்லையா? அதே போல கவனிங்க, இது என்னன்னா சென்டென்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும்ப்பா. எப்படி? அந்த சென்டென்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும். நீங்க திடீர்னு என்கிட்ட வந்து சார் ஆபரேட்க்கு என்கிட்ட வந்து கேக்குறீங்க, ஆபரேட்க்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப நான் என்ன சொல்ல முடியும்? நான் என்ன கேட்க உடனே உங்களை அந்த ஆபரேட்ன்ற வார்த்தை எந்த வாக்கியத்துல பயன்படுத்தினாங்களோ அந்த வாக்கியத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அது இல்லாம தனியா நீங்க ஆபரேட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா என்னால மீனிங் அதுக்கு சொல்ல முடியாது. நான் உடனே என்ன சொல்லுவேன்? உடனே நான் அது சென்டென்ஸை பொறுத்து மீனிங் மாறுபடும். என்ன சொல்வேன்? சென்டென்ஸை பொறுத்து மீனிங் மாறும். நீங்க சென்டென்ஸ் என்னன்னு சொல்லுங்க, நான் ஆபரேட்க்கு மீனிங் என்னன்னு சொல்றேன். ஏன்னா அப்பதான் சொல்ல முடியும். நீங்க பாருங்களேன், இதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் எழுத பாருங்க. இந்த ஃப்ளைன்ற வார்த்தை பாருங்க. ஃப்ளைன்ற வார்த்தை இருக்கா? இந்த ஃப்ளைன்ற வார்த்தைக்கு டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா இ அப்படின்னு போட்டிருப்போம். அதே ஃப்ளைக்கு வேர்ப்ல எடுத்து பாத்தீங்கன்னா பரன்னு போட்டிருப்பான். ரெண்டு மீனிங் போட்டிருப்பான்ப்பா. ஒரு மீனிங் ஈன்னு போட்டிருப்பான், இன்னொரு மீனிங் பரன்னு போட்டிருப்பான். கவனிங்க. மேல கவனிங்க. I caught a fly. I caught a fly ன்னு அர்த்தம். நான் ஒரு ஈ